இந்த ரிமோட் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகல, அதான் கம்ப்ளைண்ட். நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் இந்த ஓல்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நியூ பேட்டரி இன்சர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக பொலாரிட்டி பார்த்து இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ரிமோட் வந்து போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, போட்டாச்சு. ஆனால் ப்ராப்பராக ஒர்க் ஆகல. ஸோ பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ரிமோட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் லிக்விட் ஐட்டம் நமக்கு வந்து தெரியுது. அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த லிக்விட் ஐட்டம் கீபோர்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா இதனாலே ப்ராப்பராக ரிமோட் வந்து ஒர்க் ஆகும் போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ கார்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிக்விடும் இல்லை. அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் தட்டி யூஸ் பண்ணோம்னா ரிமோட் வந்து டேமேஜ் ஓடிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்து பிசி செக் பண்ண போகிறோம். பிசி நல்லா க்ளீன் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து சென்சார் ஏதாச்சும் ரீசால்ட்டிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரீசால்ட்டிங் எதுவும் இல்லை. ஓகே, அதையும் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து பாட்டம் பாடியோட இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே, பாட்டம் பாடியோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரப்பர் வந்து டாப் பாடியோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, கீபோர்ட் ரப்பரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பேட்டரி போட்டு செக் பண்ணலாம். ஓகே, ரிமோட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.